வணக்கம், நான் உங்களை அம்மு வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் மத்தி மீன், சீலா மீன், மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். ஒரு 10 பல் பூண்டை தட்டி வச்சுக்கலாம். அதுவும் இதிலே போட்டு நல்லா சவக்க வதக்குவோம். இஞ்சியும் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து அதுவும் லைட்டாக தட்டி வச்சுக்கலாம். பூண்டு இஞ்சி நல்லா நம்ம தட்டி போட்டால் மீன் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இஞ்சி ஒன்றும் பாதியமாக தட்டி போட்டுக்குங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேணாம். இஞ்சியும் பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டால் நல்லாயிருக்கும் வாசனையாக. நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போடுவோம். கருவேப்பிலை போட்டு அதுலேயும் நல்லா வதக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. வெங்காயம் அதிலே போட்டு நல்லா சவக்க வதக்கலாம். நம்ம ஒரு வெங்காயம் ஏன் போட்டிருக்கோன்னா, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி பேஸ்ட் மாதிரி போட போகிறோம். கொஞ்சம் திக்னஸ் வரும் குழம்பு. நம்ம தேங்காயெலாம் போட மாட்டோம். அதனால் கொஞ்சம் அரைச்சி போட்டால் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதனால் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வதங்கின அப்புறம் ஒரு தக்காளி போடுவோம். அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுவும் இதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன் பாருங்கள், அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. இது வதங்கந்தோம் அதையும் இதிலே போட்டுடலாம். ஏன்னா பச்சை வெங்காயம் பச்சை தக்காளி தான் அரைக்கிறோம். அதனால் இதிலே போட்டு நல்லா வதங்கணும். வதக்கி அரைக்கல நம்ம இதிலே நல்லா போட்டு வதக்குங்க. வதங்கி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஒரு 50 கிராம் புளியை நான் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தாளாரமாக தண்ணி ஊற்றி தான் கரைச்சி வச்சுருக்கேன். திக்காலாம் கரைக்க வேணாம், தண்ணியாக ஊற்றி கரைச்சாலே போதும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். வேறு எந்த மிளகாத்தூளும் தேவையில்ல, குழம்பு மிளகாத்தூள் ஒண்டி போதும். நம்ம போட்டு அதில் எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ஏன்னா நம்ம குழம்பு இந்த மிளகா நீடி வருதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் சில பேர், குழம்பு அதுமாதிரி வராது. நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டோமா மீன் குழம்புக்கெலாம் அந்த மிளகா வாசனையே வராது, மிளகாத்தூள் வாசனையே வராது. இதிலே வதக்கிடுவோம். புளி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க, அதுவும் இதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டுடணும். நல்லா ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அதுக்கு சால்ட்டு போட்டுடலாம். போட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுருவோம். உப்பு காரம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கூட குறைவுனா போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழையும் போட்டுடணும். மீன் குழம்பு மட்டும் கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம போட்டு கொதிக்க வைக்க சொல்ல அந்த புளியும் மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து கொதிக்க சொல்ல நம்மளுக்கு வாசனை நல்லாயிருக்கும், மீன் குழம்பு வாசனை. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். 1/2 மாங்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4-5 பீஸாக. இந்த டைமில் ஒரு 2 பச்சை மிளகா போடுவோம் நம்ம. ஏன்னா பச்சை மிளகா எடுத்து சாப்பிட நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ போட்டிங்கன்னா மாங்காய் துண்டும் போட்டுட்டு ஒரு லைட்டாக 2 கொதி வரட்டும். நல்லா 2 கொதி வர சொல்ல நம்ம மீன் போடலாம். ஏன்னா மாங்காவும் அரை வேக்காடு வெந்துடும். பச்சை மிளகாவும் நம்மளுக்கு வேகாத லாஸ்ட்டில் இருக்கும். அந்த புளிப்பு காரெலாம் ஏறி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மீன் போடுவோம். நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் குழம்பு. இந்த பாதத்தில் மீன் போடலாம். மத்தி மீன், 2 சீலா மீன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீலா மீனை அதுவும் இதிலே போட்டுடலாம். 2ம் போட்டு வைக்க சொல்ல நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சங்கரா மீன் கூட போடலாம், இதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மத்தி மீன் எப்படி வச்சாலுமே குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம சீலா மீனோடு வைக்க சொல்ல இன்னும் நல்லாயிருக்கும் குழம்பு. லைட்டாக ரொம்ப மீன் போட்டப்போ நம்ம கரண்டி போட்டு ரொம்ப கலக்கக்கூடாது. இந்த மீனை மட்டும் அந்த குழம்புல முழுங்குற மாதிரி அழுத்தி விட்டுருவோம். நல்லா கொதிக்கிட்டோம் மீன் குழம்பு. இப்போ மூடக்கூடாது. மீன் போட்டுட்டப்போ நம்ம எப்போவுமே தட்டு போட்டு மூடக்கூடாது குழம்பு. அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். அப்படியே லைட்டாக இது பண்ணி விடுங்க. லைட்டாக மட்டும் கலரி விடக்கூடாது. கரண்டி போட்டு கலரி இருந்தால் தூளாக முள் ஜாஸ்தி ஆகிடும். ஒரு கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுருங்க இறக்க சொல்ல. இப்போ நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.